துஆஉல் லுப்ஸி ثوب الجديد. புதிய Dress உடுத்தால் ஓதுகின்ற துஆ. புதிய Dress உடுத்தால் ஓதுகின்ற துஆ. என்ன துஆ அதுல வந்திருக்குது? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனி. அல்லாஹும்ம, அது சரி, சரியா? இது அல்லாஹும்ம, இது அதாவது புதிய Dress அணிகிற நேரத்துல மட்டும். இது புதிய Dress அணிகிற நேரத்துல மட்டும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனி அஸ்அலுக மின் கைரிஹி வ கைரி மா சுனிஅ லஹு வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு. அது சரி. நம்ம இது வளமே ஓதுற துஆ இல்ல. எந்த புதிய Dress அடிச்சாலும் நம்ம Dress உடுக்கக்குள்ளே நம்ம ஓதுறது இல்ல. புதிய Dressக்கு நம்ம எல்லாம் அதுவும் இல்ல. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனி. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும். அன்த கஸௌதனி, நீ தான் என்ன செஞ்சாய், எனக்கு இந்த Dressை அணிவித்தாய். அஸ்அலுக மின் கைரிஹி வ கைரி மா சுனிஅ லஹு, அதனது நலவிலிருந்து கேட்கிறேன். Dress என்பது எதற்காக செய்யப்பட்டதோ அந்த நலவையும் நான் கேட்கிறேன். ஒழுக்கம், அதையும் நான் கேட்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு, அதே நேரத்தில் Dress உடைய தீங்கை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த தீங்கு, அதாவது செய்யப்பட்டது ஒரு தீங்கு இருக்குமே, அதை விட்டு என்ன செய்கிறேன், நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த செய்தி திருமிதியில 1767வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. சுனன் அபூதாவூதில் 4020வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. இதுவும் பலகீனமான செய்தி, இதுவும் தஈஃபான செய்தி, பலகீனமான செய்தி. பாடமாக்காதவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா? இது நான் என்ன சொல்றேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்ன செய்யறோம், நாங்க பேசுறோம். மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லல, சொன்னதாக நிரூபணம் இல்ல, பலகீனமாகுது அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கொள்ளணும். இதுல இந்த செய்தி சுனன் திருமிதி, சுனன் அபூதாவுதுல வரக்கூடிய இந்த செய்தியில இதுல என்ன சிக்கல்னு சொன்னா, இது தெளிவாகவே என்னது, இது அதாவது பலகீனமான செய்தி என்பது நம்ம அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட லெவல் அது இருக்குது. சில அறிஞர்கள் இதை ஹசன் என்று சொல்லி இருந்தாலும் சரி, ஏன்னா அதை அதாவது பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை என்ன செய்யறாங்க, நிராகரித்து இருக்கிறார்கள். இது பலகீனமானதுன்னு தெளிவா நேரடியாக சொல்லிக்கிறாங்க. சுனன் திருமிதியில அவருக்கு ஒரு ரீசனை பாருங்க. இதுல சயீத் அல் ஜுரைரி அப்படின்றவர் வரார். சயீத் அல் ஜுரைரி என்றவர் வரார். ஹதீஸ் கலையில் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று என்னன்னு சொன்னால், ஒருவர் நல்ல மனநம் உள்ளவராக இருப்பார். ஆனா ஏதாவது அசம்பாவிதம் நடந்து, பிரச்சனை நடந்து, சிக்கல்கள் நடந்து அவருடைய மனநம் பாதிக்கப்பட்டுரும். உதாரணம், ஒரு பெரிய லைப்ரரி அந்த காலத்துல எழுதி சேர்க்கிறதானே, அப்படிப்பட்ட ஒரு நூலகமே எரிஞ்சா டென்ஷன் ஆகுமா இல்லையா? இன்றைக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு கையால எழுதி சேர்த்த ஒரு பெரும் நூலகம் எரிஞ்சிட்டேன்னு வைங்களேன், மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது, தாங்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செஞ்சாங்க, சிந்தனை குழப்பம் என்ன செய்யப்பட்ட அந்த மூல குழம்புற என்ற வார்த்தை அவ்வளவு நல்லா இல்லை. சரியா? ஏன்னா அது மென்டலுக்கு யூஸ் பண்றது. அந்த மாதிரியான லெவலில் அவங்க இருக்கல. ஆனா ஹதீஸ் விஷயத்துல செஞ்சா கொஞ்சம் தடுமாறி போற லெவலுக்கு ஆகினாங்க. மனநம் சில நேரத்தில் நோய்கள் பாதிப்பால் என்ன செஞ்சாங்க, மனநம் போயிடும். சில வயது போனதால நிறைய ஹதீஸ் கலை அறிஞர்கள் வயசு தாண்டக்குள்ள ஹதீஸே சொல்ல மாட்டாங்க, ஹதீஸ் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டார்கள். அதுல அவர் கவனமா இருப்பாங்க. காரணம், நாம தவறுதலா சொல்லலாம்னு சொல்லி. ஆனா நம்ம காலத்துல நிலைமை என்ன, சக்கராத்துக்கு போனாலும் பயாமன்றதை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாத லெவலில் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, அவங்க அந்த பேணுதலின் காரணமா என்ன செஞ்சாங்க, அதை சொல்லாம இருந்தாங்க. இவர் சயீத் அல் ஜுரைரி, இவர் கடைசி கால பகுதியில் என்ன செஞ்சார், இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலைக்கு, அதாவது சிந்தனை தெளிவின்மைக்கு, மனநல தெளிவின்மைக்கு என்ன செஞ்சாரு, ஆளாகினார். இதனால ஹதீஸ்கள் எப்படி பிரிப்பாங்கடா, யாரு உறுதியாக குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டார்களோ அவர்களுடைய செய்தியை எடுத்துக்கொள்வாங்க. குழப்ப நிலைக்கு பின்னால் கேட்டார்களோ அவர்களுடைய செய்தியை எடுக்க மாட்டார்கள். பின்னாலா முன்னாலான்னு தெரியாதோ அவர்களுடைய செய்தியையும் எடுக்க மாட்டார்கள். அப்படி செய்தியையும் எடுக்க மாட்டார்கள். சயீத் அல் ஜுரைரி கிட்டத்தட்ட 9 பேர் அறிவிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அன் அபி நத்ரா அன் அபி சயீத் அல் குத்ரி, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அறிவிப்பால் வரிசையோடு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க இந்த ஜுரைரி என்ற ஒரு வழியாக. என்ன செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தஜத்த ஸௌபன், புதிய Dress ஒன்றை அணிய போகிற நேரத்தில் சம்மாஹு பிஸ்மிஹி, அந்த பேரை சொல்வார்கள். இமாமா அல்லது கமீஸ் அவுரிதா, யா அல்லாஹ் நான் என்ன செய்ய போறேன், இப்ப ஒரு Dress அணிய போறேன், தலைப்பாகை அணிய போறேன், இமாமான்னு சொல்லுவாங்க, அல்லது கமீஸ் இப்படி சொல்லுவாங்க. சொல்லித்தான் என்ன செய்வாங்க, அந்த Dressஐ அணிவார்கள். அணிகிற நேரத்தில் சும்ம யகூல் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனிஹி அஸ்அலுக கைர வ கைர மா சுனிஅ லஹு வ அஊது பிக மின் ஷர்ரி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு, இப்படி சொல்லுவார்கள் என்று அவர் அறிவிக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த 9 பேரும் குழப்ப நிலைக்கும் தெளிவின்மைக்கும் பின்னால் கேட்டவர்கள்.
அதனால இவர்கள்ட்ட அறிவிப்பை என்ன செய்ய முடியல, நாம உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். பெரிய பெரிய அறிஞர்கள் தான் கேட்டாங்க, நல்ல மன்னன மலைகளை புகாரியே கேட்டிருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். இமாம் புகாரி கேட்டதை பலகீனம் சொல்லக்கூடாது. இமாம் புகாரி சரிதான், கேட்டவர பிரச்சனை தான் நாங்க போய் சொல்றோம். அவர் என்னது பின்னைய காலத்தை சொன்னவர். ஆனால் 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் முந்தைய காலத்தில் கேட்டவங்க அறிவிக்கிறாங்க. 2 பேர் முந்தைய காலத்தில் கேட்டவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒன்று ஹம்மாத் இப்னு சலமா, இரண்டாவது அப்துல் வஹாப் இப்னு தகஃபி. அப்துல் வஹாப் இப்னு தகஃபி இந்த 2 பேர் எப்படி அறிவிக்கிறாங்க தெரியுமா? அதாவது ஜுரைரி அவர் அபூ நதராட்ட கேட்டாரு, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்னு சொல்றாரு. அபூ நதரா தாபீன், அவர் என்ன தாபீன். அதுக்கு பின்னால உள்ள சஹாபி என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு. அல்லது தாபியை விட்டுட்டாரு. சஹாபியை விட்டாரா தாபியை விட்டாரா எங்களுக்கு என்னது தெரியாது. அபூ நதரான்றவர் தாபியை. இந்த ஜுரைரேட்டு கேட்கக்கூடியவர்கள்ல 2 பேர் குழப்ப நிலைக்கு முந்தி கேட்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கடா, நபித்தோழரை சொல்லவில்லை. எப்படி சொல்றாங்கடா, ஜுரைரி சொன்னாரு, அவருக்கு அபூ நதரா சொன்னதாக சொன்னாரு. அபூ நதரா தாபீன், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதுக்கு இடையில உள்ள ஆக்களை அவர் சொல்லல. சரி, இப்ப நான் கேட்கிறேன், இதுல உங்களோட திறமைக்க வேண்டிய ஜுரைரி சொன்னது எது? அந்த 9 பேர் சொல்றாங்களே அறிவிப்பாளர் வரிசை முழுமையா அழகா நபித்தோழரையும் சொல்லி, அதான் ஜுரைரி சொன்னது? அல்ல இந்த 2 பேர் சொல்றாங்களே நபித்தோழர் இல்லாம அபூ நதராவோட நிறுத்தி ரசூலுல்லாஹோட ஜாயின் பண்ணி சொல்றாங்களே, இதா ஜுரைரி சொன்னது? கேள்வி விளங்கிட்டா? ஜுரைரி சொன்னது எது? எப்படி தீர்மானிக்கணும்? குழப்ப நிலைக்கு பிந்தி சொன்னது எடுக்க கூடாது. நிச்சயமா அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அதுல என்னமோ குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சாரு, ஆளாகிறான்னு அர்த்தம். எனவே நபித்தோழரோட சொன்னது அவருடைய குழப்ப நிலைக்கு பின்னால நடந்தது. ஏதோ ஒரு அறிவிப்பால் வரிசை கொண்டு எங்க செஞ்சுக்காரு, இதை ஜாயின் பண்ணி இருக்கலாம். நபித்தோழர் இல்லாம ஜுரைரி சொல்றாரு, அபூ நதரா சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இடையில ஆளை விட்டு சொல்றாரு. இதுதான் சரியானது. ஏன் சரியானது? அவர் தெளிவான காலத்துல அறிவிச்ச அறிவிப்பால் வரிசை. சரி, அப்ப ஜுரைரி சொன்னது இதுதான் எடுத்துட்டோம். எடுத்து பார்த்தா ஜுரைரி சொன்ன இந்த அறிவிப்பாளர் வரிசை ஏற்றுக்கொள்ள முடிந்ததா முடியாததா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அபூ நதராக போற யாருன்னு அவர் சொல்லல, சஹாபியா தாபியினா என்று சொல்லல, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஒருவர் சொன்னாரா இல்லையான்னு பார்க்கிறதும் அவர் சொன்னது சரியா இல்லையான்னு பார்க்கறதும் வேற. முதலாவது இவர் சொன்னாரான்னு பார்க்கறதுக்கு சொன்னாலும் கவனிக்கணும். சொல்லிட்டாரு, இவர் யார்கிட்ட சொல்றாருன்னு பார்க்கறத அப்புறம் என்ன செய்யணும், அந்த தொடர்பை பார்க்கணும். அதனால இதுல நபித்தோழர் இல்லாமல் தாபியின்ட்டு இருந்து அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தான் ஜுரைரி சொன்னது. எனவே அதுதான் அறிவிப்பாக இருந்தால் தாபியின் சொல்ற செய்தி என்ன செய்யலாது, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்ற செய்தியை எடுத்துக்கொள்ள முடியாது, பலகீனமான செய்தி. இதுதான் சரியானது. இதனாலதான் இமாம் நசாஇ, இமாம் அபூ தாவூத் இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த செய்தியை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள். சாப்பாடு அந்த செய்தி என்ன செஞ்சுக்கிறாங்க, பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத பலகீனமான செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிஞ்சுட்டு தானே இந்த செய்தி நான் இந்த அறிவிப்பால் வரிசையில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றது காரணம், நமக்கு ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போற அளவு என்ன செஞ்சிருவோம், நம்ம அதுல கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம விளங்க வரதுனால, இல்லாட்டி ஹதீஸ்களை முஹத்தீஸ்கள் ஆனதுக்கான சொல்லல, நம்ம ஒரு நாலேஜ் அதுல கிடைச்சிரும் என்பதனால. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இப்ப இது யாருக்கு, இது புதிய டிரஸ் அணிகிற நேரத்தில் சொல்ல வேண்டிய துஆ, துஆஉல் லுப்ஸி தௌபில் ஜதீத். இதுல பிரச்சனை யாரு, ஜுவைரியான்னு வழங்கிட கூடாது, சரியா? ஜுரைரி தான் இதுல பிரச்சனைக்குரியவர். சிறந்த நல்ல மார்க் அறிஞராக இருந்தவரா, மனநத்துல உள்ளவராக இருந்தவர். ஆனா குழப்ப நிலை என்ன செஞ்சது, அவருக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால வந்தது. அதனால அவர்கிட்ட எவ்வளவு மாணவர்கள் திறமையானவங்க படிச்சிருந்தாலும் சரி, இவர்கிட்ட ஒரு பீரியட் பிரச்சனை ஆயினதுனால அதுக்கு முன்னால் உள்ளவங்களோட அறிவு மட்டும் தான் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுமே வெளியே, பின்னால் உள்ளவங்களோட அறிவு என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.